சின்ன திரையில் சன் டிவியும் விஜய் டிவியும் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த 2 சேனல்களும் போட்டி போட்டு ஒளிபரப்பும் சீரியல்கள் தான் டிஆர்பி ரேஸிலும் டாப் 10 இடம் பிடிக்கின்றன. ஒரு சீரியலின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதும் அதன் டிஆர்பி ரேட்டிங் தான். அப்படி ஒவ்வொரு வாரமும் தமிழ் சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதில் சன் டிவி ஆதிக்கம் செலுத்தினாலும் அவ்வப்போது விஜய் டிவி அதற்கு டஃப் கொடுக்கும். இந்த வார டாப் 10 பட்டியலில் எந்தெந்த சீரியல்கள் என்னென்ன இடத்தை பிடித்துள்ளன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். விஜய் டிவியின் பிரைம் டைம் சீரியல் சின்ன மருமகள் சீரியல் கடந்த வாரத்தை போல் இந்த வாரமும் 10ஆம் இடத்தை தக்க வைத்துள்ளது. அதற்கு 6.65 டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22 முதல் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சின்ன மருமகள் தொடரில் ஸ்வேதா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். அவருக்கு ஜோடியாக நவீன்குமார் கதாநாயகனாக நடித்து வருகிறார். இந்த தொடரை மனோஜ்குமார் இயக்கி வருகிறார். கடந்த வாரம் 8வது இடத்தில் இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் இந்த வாரம் 7.26 டிஆர்பி ரேட்டிங்குடன் 9ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு உள்ளது. விஜய் டிவியின் பிரைம் டைம் சீரியல்களில் ஒன்றான பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தொடரின் ஒளிபரப்பு நேரமும் மாற்றப்பட்டு தற்போது இந்த சீரியல் இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை ஒளிபரப்பாகி வருகிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் இரவு 7:30 மணி முதல் 8:15 மணி வரை 45 நிமிட ஸ்பெஷல் எபிசோடாக ஒளிபரப்பாக உள்ளது. புது சீரியல் வரும் வரை இந்த சீரியல் 45 நிமிடம் ஒளிபரப்பாகும் என கூறப்படுகிறது. அதன் பின்னர் 30 நிமிட சீரியலாகவே இது ஒளிபரப்பாக கூடும். இந்த நேர மாற்றத்தால் இந்த சீரியலின் டிஆர்பி ரேட்டிங்கும் சரிய வாய்ப்புள்ளது. கடந்த வாரம் 6வது இடத்தில் இருந்த ஐயனார் துணை சீரியல் இந்த வாரம் 7.64 டிஆர்பி ரேட்டிங்குடன் 8ஆம் இடத்துக்கு பின்தங்கியுள்ளது. ஐயனார் துணை சீரியலில் கடந்த சில வாரங்களாக சேரன் கார்த்திகா திருமணம் நடக்குமா இல்லையா என்றும் பரபரப்புடனேயே ஒளிபரப்பானது. பின் எப்படியோ சேரனுக்கு அவர் ஜோடி இல்லை என முடிந்தது. கடந்த வாரம் 9ஆம் இடத்தில் இருந்த அன்னம் சீரியல் இந்த வாரம் 7ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்த சீரியலுக்கு 7.92 டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது. கடந்த வாரம் 7ஆம் இடத்தில் இருந்த மருமகள் சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் முன்னேறி 8.7 டிஆர்பி ரேட்டிங்குடன் 6ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. சத்யாவின் ஏசி பிரச்சனை தான் அந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. இந்த சீரியல் தான் இல்லத்தரசிகளின் மத்தியில் கடுப்பை கிளப்பியுள்ளது. கடந்த வாரம் 4ஆம் இடத்தில் இருந்த சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் பின்னுக்கு தள்ளப்பட்டு 8.45 டிஆர்பி புள்ளிகளுடன் 5ஆம் இடத்தில் உள்ளது. குடும்ப கதைகளில் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த வாரம் 4ஆம் இடத்தில் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் உள்ளது. அந்த சீரியலுக்கு 8.90 டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது. முதல் பாகம் கடந்த ஆண்டுடன் முடிவடைந்ததை அடுத்து 2ஆம் பாகம் டிசம்பர் மாதம் தொடங்கி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் டிஆர்பி ரேட்டில் சற்று பின்னடைவை சந்தித்தது. அதற்கு காரணம் கதை ஓட்டம் சரியாக இல்லை என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது டிஆர்பி ரேட்டிங்கில் அடித்து தூக்கி கொண்டு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தர்ஷன் பார்கவி திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதுதான். விஜய் டிவி நம்பர் 1 சீரியலான சிறகடிக்க ஆசை கடந்த வாரம் சன் டிவியின் கயல் சீரியலையே ஓவர்டேக் செய்து 4ஆம் இடத்தில் கெத்தாக இருந்தது. ஆனால் இந்த வாரம் மீண்டும் ஃபார்முக்கு வந்த கயல் சீரியல் கடகடவென முன்னேறி மீண்டும் 3வது இடத்தில் 8.95 டிஆர்பி கிடைத்திருக்கிறது. 3 முடிச்ச சீரியல் 9.88 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும் சிங்கப்பெண்ணை சீரியல் 10.38 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் உள்ளன. 500 எபிசோடுகளுக்கு மேலாக சிங்கப்பெண்ணை சீரியல் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் அம்மாவின் கனவை நிறைவேற்ற அப்பா போட்டோ முன்பு இருக்கும் தாலியை ஆனந்தி கழுத்தில் கட்டுவேன் என சபதமிட்டும் செவரக்கோட்டை மண்ணை மிதித்தான் அன்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.